அது இல்ல. ஒரு குரூப் இருக்காங்க, ஒரு குரூப் வருவாங்க. அவர்கள் மரணமே அடையாத ஒரு குரூப் இருக்கிறாங்க. ஆனா அது இப்ப இல்ல. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும். இயேசு அந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் சொல்ல வந்தார் என்று. வேதம் சொல்லுது, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இவன் வந்து மரிச்சானா, இப்ப வந்து பிழைப்பான் பாரு அப்படின்னு அவன் பிழைச்சான். பிழைச்ச லாசரு கடைசி வரைக்கும் உயிரோடு இருந்தாரா? ஏன் அப்படியா? தெரியுமா உங்களுக்கு? நான் அழுத்தி கேட்டா பயப்படக்கூடாது, சொல்லணும். தெரியுங்க, செத்துட்டாரு. இருந்தா தான் நேரம் அவர் ஒரு பில்டிங் கட்டி ஊழியம் செஞ்சுட்டு இருப்பாரு. சொல்லணும். நான் கொஞ்சம் அப்படி அழுத்தி கேட்டா உடனே இல்ல இருக்குமோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன் பயப்படுறீங்க? நம்ம பயப்பட வேண்டிய ஒரே ஆள் இயேசுநாதருக்கு தான் பயப்படணும், சத்தியத்துக்கு தான் பயப்படணும். தப்பா யாரு சொன்னாலும் அதை விடாதீங்க. அப்ப பாருங்க, லாசரு உயிரோடு எழுந்தார், செத்து போயிட்டார். மறுபடியும் எல்லாரும் போகும்போது இறந்துட்டார். அப்ப நம்ம ஒரு வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த வசனத்திற்கு சாட்சி என்ன இருக்கிறதுன்னு பார்க்கணும். முதல்ல ஆண்டவர் சொன்னாரே, என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் ஜீவித்திருப்பான்னு சொன்னாரே. ஆனால் இயேசுவை பின்பற்ற சீஷர்கள் எல்லாம் செத்து போயிட்டாங்களே, மரணம் அடைந்தார்களே. மரித்து உயிரோடு இருந்த லாசரும் மரித்து விட்டானே. அப்ப அதற்கு மரணம் இல்லாமல் இருந்ததற்கு இது வரைக்கும் சாட்சி அப்படின்னு ஒண்ணும் இல்லையே. யாரும் அப்படி இருந்தாங்கிற மாதிரி நமக்கு என்னன்னு தெரியலையே. அப்ப அதற்கு அர்த்தம் அது அல்ல. வேதம் சொல்லுகிறது, 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4வது அதிகாரம், அதுல 16வது வசனம், 17வது வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய எக்காலத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். என்னை விசுவாசித்தவன் மரித்தாலும் உயிரோடு எழும்புவான். அதுதான் அந்த வசனம். சொன்னார்ல, என்னை விசுவாசித்தான், ஆனா செத்துட்டான், செத்தாலும் நான் வரும்பொழுது உயிரோடு எழும்புவான். இப்ப பாருங்க, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம். அது நம்ம இன்னொரு மாதிரி எப்படி வாசிக்கலாம், எப்பொழுதும் உயிருடனே இருப்போம். இவன் செத்தானான்னு பாருங்க. இந்த செத்தாரா? சாகல. அது யாரை சொல்லுகிறது? இயேசு வரும்பொழுது உயிருள்ளவனாய் இருந்து அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டான் பாருங்க. அவன் மரணத்தை ருசி பார்க்கல, ருசி பார்க்கவும் போறதில்ல. அவன் தான் மறியாமலும் இருக்கிறவன். இந்த நடுவுல வரவெல்லாம் செத்துருவான். இதுதான் அந்த கர்த்தருடைய வசனம் சொல்லுது. ஆண்டவர் சொன்னாரே, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் உயிரோடு எழும்புவான். இந்த பாருங்க, அவன் மரிச்சிட்டான். இயேசுநாதர் வர்றதுக்கு முன்னாலே மரிச்சிட்டான். இயேசுநாதர் திரும்ப அங்க பூமிக்கு இறங்கி வந்து கொண்டிருக்கிறார், மத்திய வானத்துல வந்து நிற்கிறார். ஏற்கனவே மரிச்சிட்டான். என்னை விசுவாசித்து மரித்தான், எழுந்து விட்டான். விசுவாசித்தவன் நான் வரும்பொழுது உயிருடன் இருக்கிறான், அவன் மறியாமலும் உயிரோடு இருப்பான். அதுதான் சொல்ல வர்றார். சொல்ல புரியுதா? புரியல? என்ன தடவை சொல்லவா? புரியுதா? இந்த கேட்டகரி ஆட்க தான் இயேசு வரும்பொழுது எதிர்கொண்டு போக பாத்திரவான்களாய் நின்று மரணம் அடையாமல் இயேசு வரும்போது உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுறான் பாருங்க. அவன் தான் மறிக்க மாட்டான், அவனுக்கு தான் மரணம் இல்லை. அப்படிதான் சொல்லுது. நீங்க வந்து கேம்ப்ல 500 ரூபாய் கட்டிட்டா உயிரோடு இருக்கலாம்னா எனக்கு கூட தான் ஆசை. ஆனா வசனம் அப்படி இல்லையம்மா, என்ன செய்யறது?